தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு ஒரு வாக்குறுதியை வெளியிட்டார். விவசாயிகள் வாங்கிய முழு கடன்களும், குறிப்பாக 5 ஏக்கராவுக்கு உட்பட்ட அனைத்து விவசாய கடன்களும் நான் ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக தள்ளுபடி செய்வேன் என்று முழுமையான வாக்குறுதி கொடுத்தார் முதல்வர் விஜய் அவர்கள். அதேபோல் 50% மேல் 5 ஏக்கராக்கு மேல் இருந்தால் 50% மானியத்தில் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டார்கள். இதை நம்பினார்கள். நாங்களும் விவசாயிகள் முழுமையாக விஜய் அவர்களுக்கு ஆதரவளித்தார்கள். தமிழக மக்களைப் போல் நேற்றையும் கூட கரூரில் அவருடைய சொல்லில் பேச்சில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். நான் என்றும் விவசாயி பக்கம்தான் நிற்பேன் என்று சொல்லியிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. விவசாய பக்கத்தில் தான் நிற்பேன் என்று கரூரில் முதல்வர் சொன்னது நாங்கள் வரவேற்கின்றோம். உங்களோடு நாங்கள் நிற்போம். எப்பொழுது நீங்கள் அறிவித்த எந்த சங்கமும் கேட்கவில்லை, எந்த விவசாயியும் முன்னறிப்பு கேட்கவில்லை. முதல்வர் சொன்னதை செய்ய வேண்டும் என்று கேட்டுத்தான் தமிழகத்தில் விவசாயிகள் இத்தகைய போராட்டத்தை கையிலெடுத்திருக்கிறோம். இது அரசுக்கு எதிரான போராட்டமாக காவல்துறையை கருதிவிடக்கூடாது. இப்போ நடக்கிற போராட்டம் என்பது ஏதோ தமிழ்நாட்டுக்கு விரோதமாக, ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு விரோதமாக விவசாயிகளை யாரோ தூண்டிவிடுகிறார்கள் என்று சொல்வது பொருத்தமாகாது. இந்த விவசாயம் செய்வதில் எவ்வளவு சிரமம் இருப்பது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு உரவிலை உயர்வு, அதே போல் ஆட்கூலி இல்லை, கட்டுப்படியான விலை இல்லை, வனவிலங்கு தொல்லை, மழை இல்லை, வறட்சி, வெள்ளம், இத்தனையும் கடந்து நாங்கள் விவசாயம் தமிழகத்திலே செய்கிறோம். விவசாயி பக்கத்தான் நிற்பேன் என்று சொன்ன நீங்கள், நாங்கள் உங்களை நம்புகிறோம். நீங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவசாயிகள் வாங்கிய கடன் முழுவதும் நான் சொன்ன அடிப்படையில், அதாவது விஜய் அவர்கள் முதல்வர் சொன்ன தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் முழுமையாக நிபந்தனையற்ற முறையில் நான் தள்ளுபடி செய்வேன் என்று முதல்வர் அறிவிக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் விரும்புகிறார்கள். இதை அதுவரைக்கும் எந்த கூட்டுறவு வங்கிகளும் விவசாயிகளிடத்தில் வசூல் செய்யக்கூடாது. ஊடக நண்பர்களே, நீங்கள் தயவு செய்துமாக உங்கள் மூலியமாக அவருக்கு போக வேண்டும். முதல்வர் காதுக்கு எட்டப்பட வேண்டும். ஆனால் எந்த சூழலையும் வாங்கிய விவசாயிகள், கூட்டுறவு வங்கி விவசாயிகள் வாங்கிய கடனை எந்த நிபந்தனையற்ற முறையிலும் அவர்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும். ஆனால் அவர்களை வற்புறுத்தக்கூடாது, நிர்பந்திக்கக்கூடாது, முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். இது குறித்துத்தான் தொடர் போராட்டத்தை ஜனநாயக ரீதியாக நாங்கள் நடத்துகிறோம். இந்த ஜனரீதியான போராட்டத்துக்கு அநேகமாக முதல்வர் கவனத்தில் எடுப்பார் என்று நம்புகிறோம். எவ்வளவு சிரமக்கிடையில் நாங்கள் விவசாயம் செய்கிறோம் என்பது நாட்டு மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் புரியும், அநேக முதல்வருக்கும் இது புரியும். ஏனால் அதே போலதான் இத்தகைய தொடர் நடவடிக்கை என்றால் தமிழகத்தில் ஒன்றியங்கள், மாவட்டங்களில், நகரங்களில் விவசாயினுடைய கிளர்ச்சி தொடர்ந்து நடைபெறும். நாங்கள் யாரும் போராட்டத்தை தூண்டவில்லை. முதல்வர் சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்றுதான் விவசாயிகள் அந்த நேரத்தில் கேட்கிறோம். அநேகவே நம்புகிறோம், நிறைவேற்றுவார் என்று நான் கேட்கிறோம்.